இதில் தான் இந்த சந்தை கூடி இருக்கணும். தம்பி என்ன மாதிரி மீன்கள் விலை போகுது சொல்ல பாருங்க. அப்படியே லைன்ல 200 எவ்வளோ ஆகும்? அது அப்படியே 300 பாருங்க. சரியான தூக்கி காட்டுறான். இது உடனுக்குடன் பிடிச்ச மீன்களும் விடிய பிடிச்ச மீன்களையும் வந்து இன்றைக்கு வச்சிருக்கிறேன். மலையில மீன்ன்றது அது அதே மாதிரி தான் கொஞ்சம் வித்தியாசம். காத்தால மீன் வர குறவு. அப்போ மற்ற இது என்ன மீன் என்ன வித்தியாசமா இருக்கு? புள்ளமுறைதான் என்ன சொதி வச்ச நெல்லியா இருக்கும் போது முரல் இருக்கு, சிறையா இருக்கு, பாறை இருக்கு. தொட்டு காட்டுங்க. கனவு இருக்கு என்ன 4000 காலம் வேண்டாம். இந்த இடத்துக்கே பஸ் வேற. அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் காக்கை தீவு மீன் சந்தைக்கு தான் போக போகிறேன். அங்கே போயிட்டு இந்த மாலை நேர மீன் சந்தை கூடுறவையை வந்து அதாவது வித்தியாசமாக இருக்கும் அந்த பொழுது. இப்போ இந்த மாலை நேரம் சரியாக வந்து 6 மணி ஆகுது நேரம். இதுக்கு பிறகு அந்த மீன்கள் கூறி அந்த விற்பினம் மாலை நேரத்தில் நிறைய மக்கள் அதில் கூடுவினம். ஒரு வித்தியாசமான ஒரு சந்தோஷமான ஒரு காணொலியாக இருக்க போது அங்கே என்னென்ன மீன்கள் விற்கணும், எப்படியான விலை போகுதுன்ற விஷயங்களை தான் இதில் உங்களை காட்சிப்படுத்த போகிறேன். வேறு உறவுகளே முதலாக எனது காணொலியை பார்ப்பதில் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள். காணொலிக்கு போகலாம். இப்போ வந்து நாங்கள் இந்த வட்டுக்கோட்டை சைட்டில் இருந்து காக்கை தீவு மீன் சந்தைக்கு நான் போய் கொண்டிருக்கிறேன். அங்கே போயிட்டு கிட்ட போய் உங்களை காட்ட போகிறேன். உண்மையிலே ஒரு வித்தியாசமான ஒரு காணொலியாக இருக்க போது. சரியாக வந்து நேரம் வந்து 6:15 ஆகுது. அப்படியே வாங்க காட்டி கொண்டு போகிறேன். இதுக்கு பின்னுக்கு இந்த பொம்மவழி அங்கால சைடில் வந்து குப்பைகள் போகிற இடமும் இருக்குது. இதுதான் இந்த காக்கை தீவு மீன் சந்தை இருக்கின்ற இடம். இதில் மாலை நேரத்தில் இப்போ வந்து மீன்கள் கூற போயினோம். அதைத்தான் உங்களுக்கு காட்சிப்படுத்த போகிறோம். ஒரு வித்தியாசமான ஒரு சிறப்பான ஒரு மாலை நேர காட்சியாக தான் இது இருக்க போது. அப்படியே வாங்க தொடர்ச்சியாக இணைந்திருங்க. சிடிபி பஸ் ஒன்று வருது பாருங்க, எவ்வளோ வேகமாக வருதுண்டு. இப்போ அண்மையில் தான் இந்த பாதைகள் எல்லாம் திருப்பி செட் பண்ணிட்டு வந்து போட்டிருக்கணும். 789 நம்பர் பஸ் போய்கொண்டிருக்குது பாருங்கள். நான் நினைக்கிறேன் வட்டுக்கோட்டைக்கு நினைக்கிறேன். இப்படியே போய்கொண்டிருக்குது. இல்லை பின்னேரம் பாருங்கள். அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகிற ஆட்கள் வந்து இதுகளில் தான் மீன் எல்லாம் வாங்கி கொண்டு போவினோம். ஒரு வித்தியாசமான ஒரு காணொலியாக இருக்கும். உங்களுக்கு பார்க்குறது ஒரு மாலை நேர காணொலி வித்தியாசமாக இருக்கும். பெரும்பாலும் இந்த வள்ளங்கள் தான் பயன்படுத்தினோம். இதில் பாருங்கள் எவ்வளோ வள்ளங்கள் அடிக்க விட்ருக்காண்டு. உங்களுக்கு பார்க்க தெரியும் பாருங்கள் எவ்வளோ வள்ளங்கள் கிடக்குதுண்டு. இந்த வள்ளங்களில் தான் வந்து மீன் பிடிச்சி கொண்டு வர வேண்டாம். இப்போ இந்த பாருங்கள் ஆக்கள் நிற்கணும். மீன்கள் வந்து கூற போய் எந்த கூறிக்கு கொண்டு நிற்கணும் பாருங்கள். இப்படியே காட்சிப்படுத்தலாம். அதே போல் அங்காலயம் இருக்குது பாருங்கள். இதில் ஒரு இந்த பழைய வள்ளம் ஒன்று நிற்குது. அந்த காலத்தில் தொழில் செய்கிற வள்ளம் ஒன்று நிற்குது பாருங்கள். எப்படி இருக்குதுண்டு அந்த பழைய வள்ளம். அதுக்கு நேராக பாருங்கள் இப்போ புது வள்ளங்கள் செய்திருக்கிறேன் ஃபைபரில். ஒரு அழகான காட்சியை பார்த்தீங்களா? பாருங்கள் அதில் தூரத்தில் வந்து பாருங்கள் ஒரு ஆள் வந்து இந்த மீன் பிடிச்சி கொண்டு நிற்கிறார் பாருங்க. இந்த இடத்துல தான் வந்து இந்த மாலை நேரம் மீன் சந்தை கூடுறவிய. இதில் வந்து பாருங்கள் வள்ளங்கள் எல்லாத்தையும் கவுட்டபடி இருக்குது பாருங்க. இங்கே இருக்குது பாருங்கள். இதில் பின்னுக்கு வந்துட்டேன். இதில் தான் அந்த மீன் சந்தை கூறு இருக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் அப்படியே லைனில் இருக்கிறேன் பாருங்கள். எப்படி இருக்குது இந்த மீன் வச்சிருக்கிறார். இங்கே பாருங்க மீன்களை பாருங்க. இண்டியான் மீன் தானே என்ன எல்லாம் கலந்து வச்சிருக்கீங்க. இதில் நெத்தல் ஏன்னா பெரிய மீன்கள் விலையால ஒன்றும் செய்யலாம். சின்ன எடுத்து வச்சு விற்கிறோம். என்னதுக்கா? காத்துக்கா தொழில்கள் இல்லை. உருடா மீன் இல்லை. வடமராட்சி தென்மராட்சிக்கு உருடாமே இல்லை. இல்லாதால எங்களை இப்போ இந்த சின்ன தூள்களை வச்சு விற்க வேண்டியிருக்கிறாங்க. என்ன மாதிரி விலைகள் போகுது? இல்லை இந்த இது 200 எவ்வளோ ஆகும்? அது அப்படியே 300. இது எப்படி 200. தேரையெல்லாம் நாங்கள் எடுக்கிறது இல்லை. இப்போ தேரை எடுத்து விற்க வேண்டியிருக்கிறாங்க. நெத்தலியா? நான் சொல்லிட்டேன் என்ன தேரையாது. தேரை ஆனால் நெத்தலி மேலே தான் இது செதில் வரும். நெத்தலைக்கு செதில் வராது. நெத்தலி நல்ல மீன். இதெல்லாம் நாங்கள் எடுக்கிறதே இல்லை. 1.5 மாதம் முடக்குமா?
அதில் நிற்கிறவர் சொல்கிறார் செதில் எடுக்க வந்து 1.5 மாதம் செல்லுமா. வா பாப்போம். இஞ்சால பாருங்க, இவர் வச்சிருக்கா சின்ன சின்ன முரல்கள் வச்சிருக்கிறீர்கள், திருக்க வச்சிருக்கிறீர்கள், கனவா என்னண்டு புள்ள முரலா? அது என்ன சொதி வச்சா நல்லா இருக்கும், நல்லா இருக்கும் வேணா பானும் சொதியும் போகிற லெவலில் இருக்கும். அப்போ என்ன எல்லாம் மீன்கள் என்ன விலை கூட்டிட்டு வேண்டோம்? விலை கூட்டிட்டு மீன் குறை, தொழிலாளிகளும் போகிறதும் குறை, காத்தா போகிறது குறை. சரி சரி அப்படியே வரைஞ்சல பாருங்க. இது என்ன ஒட்டியா ஓரா பாருங்க, ஓரா வச்சிருக்கேன். மற்ற பாறை குட்டியாது பாறைகள். இது களிறு முரல். இது வந்து கனவா வச்சிருக்கேன் பாருங்க. அண்ணன் அந்த கனவா இருக்கா, பெருசு இருக்கா, தூக்கி காட்டுங்க அண்ணன். உங்களை அடுக்கலை நான். அதான் எனக்கு தெரியும், அதெல்லாம் நீங்கள் அங்கே நிற்க எனக்கு விளங்கிட்டு அடுக்க வேணான்றீங்க. ரைட் ஓகே ரைட். இங்கே வேறு இங்கே அண்ணன் நிறைய வச்சிருக்கிறார். அண்ணா என்ன வேறு நண்டுகள் எல்லாம் என்ன வெளியால் போகுது? நண்டுகள் 2000 1500 அப்படி போகுது. இதே நண்டு தானோ? ஓ இதே நண்டு. இவர் தான் பாருங்க, இவர் தான் பொஸ். ஆமாம், இந்த இடத்துக்கே பொஸ் இவர். என்ன அப்போ என்ன விலை? அந்த காத்தால மீன்கள்லாம், இந்த காத்தால மீன் வர குறவு. அப்போ மற்ற வந்து மீன்களும் விலை, சலங்களும் மீன்கள் சாப்பிட்றதுக்கு ஏன் அது ஏன்னு சொன்னால் கஷ்டங்கள் தானே. சிங்களம் கதைப்பீங்களா? சிங்களம் சொல்லு சிங்களத்தில் சொல்லு. சொல்லுங்க சிங்களத்தில் தெரிஞ்ச சிங்களத்தில். சரி ஓகே பரவாயில்ல. ஓ இது என்ன மீன்? என்ன வித்தியாசமாக இருக்கு? நகர். இது ஒரு வாழை மீன் மாதிரி. வாழை மீன். சரி பாருங்க, அண்ணாட மீன்களை பாருங்க. இஞ்சல பாருங்க, அண்ணா நிறைய மீன்கள் வச்சிருக்கிறார். என்னப்பா இது ஆளும் சின்ன மீனாக இருக்கு. என்ன மீன் என்ன இது? திரளியா? சின்ன திரளி என்ன? இந்த பிடிச்சிருக்கிறீங்க போல இருக்கு. வேறு லெவலில் விற்கிறீங்க அப்போ. சரி இங்கே பாருங்க அண்ணா தண்ணியெல்லாம் தொலைக்க அண்ணா எடுக்கலாமா? வீட்டுக்கே பிரச்சனை இல்லையா? ரைட். அங்கே பாருங்க அண்ணா சொல்லுங்க அண்ணா, என்ன மாதிரி போகுது இப்போ நிலப்பாடுகள் எப்படி போகுது? என்ன மாதிரி மீன்கள் விலைகள் ஏறுதா இறங்குதா இல்லாட்டி அப்படியே இருக்குதா? இல்லை ரங்கம் இல்லை, குறவும் இல்லை, ஒரு கொண்டோரில் நிற்கிது. இறாலெல்லாம் 2000 போகுது. மற்றது சொல்லுங்க. கனவா இது 1600 போகுது. இந்த கனவா அது கனவா வேண்டாம் 2000. சின்ன இறால் என்ன விலை போகுது? 1300 போகுது. இந்த திரளிகள் இது ஓராவா? இது ஓரா. இந்த ஓரா 3 2500 ரூபா. இது விலை இல்லை, 700 போகுது. எல்லாம் இந்த காத்தால எல்லாம் விலைகள் கொஞ்சம் மாறி தான் நிற்குது. என்ன பெருசாக விலையானு சொல்லலாம், மலிவானு சொல்லலாம், ஒரு கொண்டோர் விலையில நிற்குது. இது என்ன மீன்? என்ன இது? ஹலோ என்ன இருக்கா? தூக்கி காட்டுங்களா இருக்கா? வாண்ணா ரைட். பாருங்க அண்ணா எல்லாம் சட்டப்படி காட்டுறாரு பாருங்க. இதான் மலையில மீன்ன்றது. அதே மாதிரி தான் கொஞ்சம் வித்தியாசம் என்ன மலையில. சரி இதுக்குள்ளே தான் நான் அந்த இது இருக்கேன், பொக்கல் இருக்குமான்னு சொல்கிறவைய. இங்கே அண்ணன் சாலை வாழை எல்லாம் வச்சுக்க, நண்டுகள் கணவாயல். என்ன மாதிரி வாழை மீன்கள் என்ன விலை போகுதுண்ணா? 300 போகுது. 1 கிலோ. ஒன்று. இது 700. இது ஆற்று நண்டா? இது கடல் நண்டு தான். சரி. இது என்ன மீன்? என்ன இது மதனம். மதனத்தில் 3 மதனம் இருக்குது. கல் நல்ல வித்தியாசமாக இருக்கு. என்ன இதெல்லாம் அந்த பாபிக்கு மாதிரி போட்டு எல்லாம் சூடாக்கி சாப்பிட நல்லா இருக்கும். என்ன சரி. அதான் எங்களுக்கும் சவுண்டாக இருக்கும் போட. இல்லை பின்னுக்கு வந்து ஒரு மீன் சந்தை காட்டு நான் வந்து, அதாவது உடனுக்குடன் பிடிச்ச மீன்களும் பிடிச்ச மீன்களையும் வந்து இன்றைக்கு வச்சிருக்கிறோம். இதில் ஒரு மீன் சந்தை, அதுக்கு நேராக இன்னொரு மீன் சந்தை காட்டுன்னு பாருங்க. முதல் மீன்கள் நான் விற்கிறவிய இதான் மீன்கள் கூறி விற்கிறது. அப்படி நேராக கொண்டு காட்டுறேன். இஞ்சால வந்து ஃபுல்லாக கடல் இருக்குது பாருங்கள்.
ஒரு அழகான ஒரு காட்சியாக இருக்குது உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த இடங்கள் எல்லாம். இல்லை முன்னே பாருங்கள் எவ்வளோ மோட்டர் சைக்கிள் வந்து நிற்கிது இதில் முன்னுக்கு எல்லாம் மீன் வாங்க வந்தாக்கள் தான். இது பார்த்தீங்களா மீன் சந்தை வந்து கூடிக்கும் எல்லாம் ஒவ்வொரு இடங்களில் வச்சு வந்து பாருங்கள் மீன்கள் இறாலுகள் நண்டுகள் கணவாயில் எல்லாம் வச்சு கொண்டு நிற்கிறேன் முன்னுக்கு. வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். அங்கே மீன்கள்லாம் வட்டி அப்படியே கொடுக்குற மீன்களை வட்டியெல்லாம் கொடுத்து கொண்டு நிற்கணும். அண்ணா சொல்லுங்க அண்ணா என்ன மாதிரி போகுது மீன்கள் சொல்லுங்க மீன் வேணும் உங்களுக்கு மெதுவா சொல்லுங்க இது என்ன விலை போகுது இது ஒரு மீன் வந்து 500 ரூபா படி 3500 போடலாம். இது 2 பங்கு ஒட்டியும் 500 ரூபா போடலாம். இது ரெண்டையும் சேர்த்து இது இந்த ஒட்டியும் 500 ரூபா போடுவீங்க. சரி இதுகள் இது வந்து பெருசாக கிடக்கிறதா காடன் சொல்கிறது. இது வந்து 3 மரத்தா 2500 ரூபா 2000 போட்டுடலாம். ஊரா 5 ஊரா இன்றைக்கு மலிவு 1000 போட்டுடலாம். அவ்வளோ 5 இது 500 ரூபா போடலாம். சின்னடி பாரு 500 ரூபா. இந்த உதிரடியும் 500 ரூபா. சரியா வேற பெருநண்டும் கிடக்கு. இவர் என்ன இது வந்து சடையன் தூக்கி காட்டுங்க. சடையன் இருக்கா தூக்குங்க வா பாருங்க. சடையனை தூக்கி காட்டுறாரு அண்ணா பாருண்ணா. ரைட் பாருங்க சடையன் எவ்வளோ கொடுப்பீங்க? முழுசாடுங்க 1500 ரூபா போடலாம். முண்டே நாள். சரி இது என்ன இது கடல் நண்டா? பெருநண்டு வித்தியாசமாக இருக்கா? இது வந்து பெருநண்டு. மற்ற பக்கம் திருப்புங்க பாருங்க. நண்டு அளவாக பாருங்க. பெருநண்டு நல்ல இது இருக்குமே. நல்ல சதையாக இருக்கு. இப்படியே ஒரு 3 கிலோ நண்டு கிட்ட அப்படியே 5000 போட்டுருக்கலாம். எல்லாம் உயிரோடு இருக்கணுமா? பாருங்க உயிரோடு நிற்குங்க. அப்படியே 5000 போட்டுருக்கலாம். 3 கிலோ நண்டு கிட்ட அண்ணா வந்து வேறு லெவலில் ஒரு வியாபாரம் செய்து கொண்டு இருக்கிறது. இதில் பாருங்க இது வந்து முதலாவது சந்தையில் 2வது சந்தை. இது நீங்கள் வட்டுக்கோட்டை பக்கம் பாரு நேரம் 1வது சந்தை. இது உங்களையும் பார்த்துட்டு வரோம் அப்படியே. இதுலேயும் வந்து இருக்குது. இங்கே பாறையை பார்த்தீங்களா எப்படி வச்சு விற்கணும் வந்து. அதே மாதிரி இதில் மீன்களை வந்து வட்டியும் கொடுத்து கொண்டு வைக்கணும். இங்கே விற்று கொண்டு இருக்கணும் பாருங்க. ஆக்கெல்லாம் மீன்கள் வாங்கி கொண்டு இருக்கிறோம் பாருங்க. இங்கே பாருங்க இறால் நிறத்து இது சின்ன இறால் போல் இருக்குது பாருங்க. ஐயா இந்த இறால் என்ன விலை போகுது? 300 ரூபா. இறால் துடிக்குதா? சின்ன இறால். சரி பாருங்க. இஞ்சால துடிச்சது அப்படியே நின்றுட்டு சொல்ல நின்றுட்டு பாருங்க. துடிச்ச இறால் இஞ்சால மீன்கள் இஞ்சால வைக்கணும் பாருங்க. அண்ணா என்ன மாதிரி அண்ணா என்ன மீன்கள் வச்சிருக்கிறீர்கள்? இது சார் இவரா மதனமா? வித்தியாசமாக இருக்கு என்ன இது? என்ன கலர் என்ன பெருசாண்ணே எல்லாமே இங்கே எங்கே இந்த வேறு இதில் தான் இது அந்த சின்ன முறையில் துள்ளுமண்டை. எல்லாம் விலை தான் பரவாயில்ல. இப்போ கொஞ்சம் தொழில் கொஞ்சம் பிரச்சனையாமன்னு சொல்கிறாங்களே. தொழிலாளர் இப்போ புலிவாடுகள் கொஞ்சம் குறை மற்றபடி கொஞ்சம் விலைகள் குறைவாக இருக்கிறது. இது காற்றுக்காக அதுக்காக கொஞ்சம் விலைகள் கொஞ்சம் குறைவாக கடன் கிலோ போகுது காலம். வேணா வில்லேரங்களில் பரவாயில்ல. காலம் 4000 சொல்லுவோம். முன்னேறம் இல்லை 4000 காலம் வேண்டாம். இப்போ 2000 பரவாயில்ல. அப்போ என்ன அது சரியோ என்ன கனவேருக்கு இந்த விஷயம் தெரியாதா? எல்லா இடத்துல மீனும் இருந்தான் பிரேக்க இப்போ மாதிரி ஆயிருக்கு. காலமையில் வந்து இங்கே மீன் மட்டும்தான். அதால் கொஞ்சம் விலையாயிருக்கு. நல்ல மீன் தரமான இங்கே வார மீன் நல்ல மீன் சைஸ் இல்லாத மீன். காலமையில் இன்னும் புரசாக இருக்கு. நன்றி அண்ணா. ஓகே இங்கே பாருங்க அண்ணா பிளேன்டியும் ரோலும் சாப்பிட்டு தம்பி ஒரு ஆள் நிற்கிறார். இவர்கிட்ட கேட்க போகிறேன். இப்போ என்ன தம்பி என்ன மாதிரி மீன்கள் விலை போகுது சொல்ல போகிறீங்க? இப்போ விலை தானே கொஞ்சம் எல்லாம் விலை தான். என்ன சொல்கிறது எனக்கு இப்போ இந்த மீன்கள் உங்கள்கிட்ட இருக்கிற மீன்கள் ஒவ்வொன்றா என்னென்ன விலை என்று சொல்ல போகிறீங்க? முரல் இருக்குது, சிறையா இருக்குது, பாறை இருக்குது. தொட்டு காட்டுங்க கனவேருக்கு என்ன மீன் எனக்கே தெரியாது. இது முரல். சரி இது சொதி வச்சா நல்லா இருக்குமே. இது சொதிக்கு தானே இல்லை. அதான் சொதி பொரியலுக்கு நல்லா. மற்ற வேறு என்ன காட்ட போகிறீங்க? இது சிறையா இருக்குது, மற்ற பாறை இருக்குது. இது பாறை. ஓகே இந்த முரலுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்? இது குள்ள முரல், அது வடி முரல், இது நடு முரல். வடி முரலா?
வித்தியாசம் தேங்காய் வைக்கிறான் தேங்காய் வைக்கிறான் தேங்காய் வைக்கிறான் அடம்புற இவன் அவர் நான் கலங்கடி தேங்காய் அடித்தான் இவன் தேங்காய் என்ன தேங்காய் கலங்கடி தேங்காய் சரி சரி இந்த நண்டுகள் என்ன மாதிரி போகுது நண்டு கொம்பன் நண்டு 1500 நீல நண்டு ஓ கனவா ஆளுகள் கனவா கூட இந்த ஆள் 1500 வரைக்கும் என்ன ஒவ்வொரு நாளும் போடுவீங்களா என்ன வேறு என்ன ஒவ்வொரு நாளும் போடுவோம் ஒவ்வொரு நாளும் கனவா ஆள் வந்து ஒரு விலையோ லீவாண்டு அப்படியாண்டு இல்லை இந்த தொழிலுக்கு என்ன லீவு அது சரி இது லீவ் சரியா ஓகே நன்றியா வேறு வித்தியாசமாக இருக்குது அண்ணா இது என்ன மீன் அண்ணா அது திரளி என்ன வித்தியாசமாக இருக்குது மேட்ட பாருங்க இங்கே ராளை பார்த்தீங்களா பாருங்க இதில் தான் இந்த சந்தை கூடி இருக்கணும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் லைட்டெல்லாம் போட்டுக்கலாம் பாருங்கள் பாருங்கள் மீன்கள்லாம் வாங்கி கொண்டு போய் நம்ம பாருங்கள் ஆக்கள் இதில் பாருங்கள் இந்த இயற்கை காலநிலையில் பாருங்கள் காட்சியோட பாருங்கள் இந்த அண்ணன் வந்து அண்ணா இதை என்ன கூடு காட்டுறீங்க நீங்கள் இது இறால் கூட்டு இறால் கூடு இப்போ என்ன இது எல்லாம் பிஞ்சபடியாக இப்போ திருப்பி நண்டு கடிச்சதால ரிப்பேர் வேலை செய்யும் இது எப்போ போடுவீங்க கொண்டு இது நாங்கள் இந்த அமுகாச நீரண்டு அமுகாச நீரோட போடுவோம் இந்த ஒரு மாதம் எடுக்குமோ இல்லை இப்போ ஒரு 4-5 நாளைக்குள்ள போடுவீங்களா இதில் என்ன எப்படி நிறைய வந்து போடுமோ உள்ளுக்குள்ளே தீனி எதுவும் போட்டு போடுறோம் நீங்களோ இல்லை தாண்டி விட்டு அப்படியே வந்து அந்த நீருக்கு வரும் கடவை நீரை பார்த்து போடுறோம் கடவை நண்டுவல் இறால்வல் எல்லாம் கிடக்கு என்ன விலையில என்ன ஓகே போகுமோ விலையில் பரவாயில்ல சரி சரி நன்றி அண்ணா வேறென்ன உறவுகளை இத்துடன் எனது காணொலி நிறைவு செய்கின்றேன் உண்மையில் இது ஒரு மாலை நேரத்தில் எடுக்கின்ற ஒரு வித்தியாசமான ஒரு காணொலியாக இருக்கும்ன்றதில் ஐயம் இல்லை இத்துடன் எனது காணொலி நிறைவு செய்கின்றேன் மீண்டும் இன்னொரு நல்லதொரு காணொலியோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்